வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாபெரும் சுனாமி ஒத்திகை. யாழ் நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். யாழ் வர்த்தக சங்கம் உறுதி. ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும். பொன்சேகா காட்டம். கூட்டு எதிர்கட்சியின் பேரணியில் எமது கட்சி பங்கேற்காது. மனோ கணேசன் திட்டவட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளின் முன்னாயத்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வருடாந்தம் ஒழுங்கு செய்யப்படும் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று காலை பருத்தித்துறை மெதடிஸ் பெண்கள் பாடசாலையில் ஆரம்பமானது. காலை 9:15 மணியளவில் சுனாமி எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவிகள் வகுப்பாக அணிவகுக்கப்பட்டு உரிய அறிவுறுத்தல்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் இடைத்தங்கல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மருத்துவ வசதிகள், உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. வட இந்து மகளிர் கல்லூரியில் வகுப்பாக மாணவிகள் பிரிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டதுடன் கிராம மக்களும் தங்க வைக்கப்பட்டனர். ஒத்திகையின் போது பாதுகாப்பாக நகர்ந்த மாணவிகள் மக்களில் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்தவர்களை இலங்கை செஞ்சிலுவை சங்கம், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ், பருத்தித்துறை போலீசார் ஆகியோர் ஏற்றி வந்து வட இந்து மகளிர் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட முதலுதவி சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை அளித்தனர். இந்த நிகழ்வில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம், இலங்கை செஞ்சிலுவை சங்கம், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படைப்பிரிவு, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை, பருத்தித்துறை போலீசார், கடற்படை, இராணுவம், சிறப்பு அதிரடிப்படை, பருத்தித்துறை மாநகர சபை தவிசாளர் மற்றும் உபதவிசாளர், கியூ மெடிக்கா உட்பட பல்வேறு அமைப்புகளும் திணைக்களங்களும் பங்கேற்றிருந்தன. சுனாமி ஒத்திகையில் வடமராட்சி மெதடிஸ் பெண்கள் கல்லூரியில் மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோரும் பொதுமக்கள் சுமார் 250 பேரும் கலந்து கொண்டனர். குறித்த ஒத்திகை வருடாந்தம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுடனான சந்திப்பின் போது உறுதியளிக்கப்பட்டது. வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள பல கடைகளின் உரிமம் மாற்றம் தொடர்பான நடவடிக்கை கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது பெருமளவுக்கு நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. இது தொடர்பில் கவனமெடுத்து விசேடமாக ஆளணியை நியமித்து விரைவாக நிறைவு செய்வதற்குரிய ஒழுங்குகளை முன்னெடுக்குமாறு யாழ் மாநகர சபையின் கௌரவ மேயர் மற்றும் ஆணையாளரை ஆளுநர் கோரினார். உரிமம் மாற்றத்தை செய்வதனூடாக மாநகர சபைக்கான வருமானம் பல கோடி ரூபாய்கள் வரையில் கிடைக்கப்பெறும் என்பதையும் வர்த்தக சங்கம் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள வாகன தரிப்பிடம் தொடர்பிலும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அவர்களால் அடையாளப்படுத்தப்படும் இடத்தின் பொருத்தப்பாட்டை நேரில் சென்று ஆராய்ந்து நிறைவேற்றிக் கொடுக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள மலசல கூடம் உள்ளிட்ட நகர பகுதியில் உள்ள மலசல கூடங்களின் சீர்கேடுகள் தொடர்பில் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் விசனம் வெளியிட்டனர். அவற்றை உரிய முறையில் சீர் செய்வதுடன் தொடர் பராமரிப்புக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலின் போது மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், மாநகர சபையின் கௌரவ மேயர், மாநகர சபையின் ஆணையாளர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையை வெளியிட நேரிடும். மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். அவர்களின் ஆட்சியை வெறுக்கின்றேன் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தற்போதைய எதிர்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்க கூடாது என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலேயே பார்க்க முடியாது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் தனியாக இயங்குகின்றது. பாதாள குழுக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவையாகும். இருந்தபோதும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படுகின்றது என்பதை நான் பயமின்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. இருந்தபோதும் அரசாங்கத்தின் முயற்சிகளை வரவேற்க வேண்டும். ஒரு சில எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சிகளிடமிருந்து விலகி தனித்து செயற்பட ஆரம்பித்து விட்டேன். 15 வருடங்கள் அவர்களுடன் இருந்திருக்கின்றேன். அவர்களின் செயற்பாடுகளினால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதனாலேயே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன். அதனால் மீண்டும் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை. ஒருவேளை ராயபக்சர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரிடும். மக்களுக்கு தற்போதிருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். ராயபக்சர்களின் ஆட்சி மீது கோபம் எதுவும் இல்லை. அவர்களின் ஆட்சியை வெறுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். நவம்பர் 21 ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சி பேரணியில் தனது கட்சி பங்கேற்காது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய மனோ கணேசன், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்சவுடனான பிரச்சினைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற கருத்துக்களை மறுத்த மனோ கணேசன், எந்த அரசியல்வாதிகளுடனும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் தோளை பிடித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள் என்று கூறிய மனோ கணேசன், அனுரவும் எனக்கு நல்ல நண்பர் என்று தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 1/3 பங்கினர் போலீசார் என்பது தெரிய வந்துள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 1/4 பங்குக்கும் அதிகமானோர் போலீசார். ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 30 வரை நடத்தப்பட்ட 94 தேடுதல்களில் 63 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 94 தேடுதல்களில் 37 தோல்வியடைந்த தேடுதல் நடவடிக்கையாக அமைந்ததாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 63 சந்தேக நபர்களில் 20 பேர் போலீசார் ஆவார். இரண்டாவது அதிக எண்ணிக்கையில் கைதானவர்கள் நீதி அமைச்சுடன் தொடர்புடைய அதிகாரிகள் எனவும் அவர்களின் எண்ணிக்கை 9 எனவும் தெரிய வந்துள்ளது. அதே காலகட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளும் 6 பொதுமக்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 30 வரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5776 என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவற்றில் 365 முறைப்பாடுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்ட போது 1569 முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாமையால் சட்டத்துக்கு பொருத்தமற்றதாக காணப்பட்டதாலும் விசாரிக்கப்பட தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய ரீதியிலான விஞ்ஞான புனைகதை எழுதும் போட்டியில் யாழ்ப்பாண மாணவர்கள் 3 முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். விஞ்ஞானத்தை பிரபலப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் உலக விஞ்ஞான தினம் மற்றும் விஞ்ஞான போட்டிகளில் தேசிய ரீதியில் வெற்றியீட்டியவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் 1ஆம் இடத்தை வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையைச் சேர்ந்த ரூபிகா அருந்தவமும், 2ஆம் இடத்தை சாவக இந்து கல்லூரியைச் சேர்ந்த கேசிகா தயாகுமாரனும், 3ஆம் இடத்தினை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த ஆட்சியா ஞானச்சந்திரனும் பெற்றுக்கொண்டனர். தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் கலாநிதி சுடட் சமரவீர தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேசன பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்து மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. இதில் சுமார் 2000 பேர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. கரூர் சம்பவத்துக்கு பின்னர் நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் என்பதனால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர்.
இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பல்வேறு தரப்பினர்களும் விஜய் மீதும் அவரது கட்சியின் மீதும் குற்றம் சுமத்தினர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதோடு அவர்களை மாமல்லபுரத்துக்கு நேரில் அளித்த விஜய் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கரூர் சம்பவத்துக்கு பின்னர் அரசில் செயற்பாடுகளுக்கு விஜயம் முழுக்கு போட்டிருந்த நிலையில் தற்போது தீவிரம் காட்டியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.